இது ஒரு சர்க்கார் போன்ற படம் இல்லை, இது நிஜம். ஆமா, நீங்க புதுசா தான் பேசணும். புதுசா சொல்லுங்கன்னா என்னத்த சொல்றது எனக்கு புரியலையே. நான் சொன்ன மாதிரி ஃபேன்ஸ் ஓட்டு போட்டுருவாங்க. சாமானிய மக்கள் ஓட்டு போடணும்னா இன்னும் விஜய் அதிகமா உழைக்கணும், மக்களோடு மக்களாக சேர வேண்டும். கருணாநிதி பேசலையா, எம்ஜிஆர் பேசலையான்னு கேட்பாங்க. ஆமா, பேசினாங்க. அவங்க எல்லாம் 20 வருஷம் 30 வருஷம் அரசியல்ல இருந்துட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற பிறகு பஸ் மேல ஏறி நின்று பேசினாங்க. இல்லை, இன்னைக்கு கூட்டமே காலையில் 8:45 நாமக்கல்ல பேசுவார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவர் இன்னைக்கு பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி அளவு ஆயிடுச்சு. இது கரெக்ட். ஆனால் அவர் நாமக்கலுக்கு வந்ததே 11:30 மணிக்கு தான், அதையும் சொல்லணும். அவருக்கு நாமக்கல் உள்ள திமுகவுக்கு தான் சென்னையிலே கிளம்புறாரு, அதையும் சொல்லணும். அதிமுக அப்படிங்கிற கட்சியை நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு எல்லாம் தமிழ்நாட்டில் பேச முடியாது. அப்படி பேசணும்னா அந்த அதிமுகவுக்கு ஈக்குவலான வாக்குகளை விஜய் எடுத்தாதான் அப்ப பேசணும். புதுசா பேசுன்னு சொல்றது யாரு? அரசியல்வாதிகள் சொல்ல, மக்கள் தான் சொல்றாங்க. அது மக்களையே திருப்பி கிண்டல் பண்ற மாதிரி, நான் ஏன் புதுசா பேசணும்? ஐயா, அரசியல் மேதைகளே, பெரியவங்களே, என்னத்த புதுசா சொல்றது? திமுக அதிருப்தி அப்படிங்கிறது மட்டுமே விஜய்க்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அல்லது பெரும்பான்மையான இடங்களை பிடிக்கிறதுக்கு சாத்தியமான விஷயமா இருக்கு. அவர் திமுகவை திட்டி மட்டுமே தேர்தலில் ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா திமுகவை திட்டி மட்டுமே இங்கு தேர்தலில் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. கட்சி ஆரம்பிச்ச உடனே நீங்க ஆட்சி அமைப்பது என்பது இந்த இப்ப இருக்கிற ஒரு சோசியல் மீடியா ஏஜ்ல அது சாத்தியமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு மிராக்கிள் நடக்கும். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் அவர்கள். சார் வணக்கம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்ட்டு கொங்கு மண்டலத்துல நாமக்கல் பகுதியில தாவைக்க தலைவர் விஜய் இன்னைக்கு தன்னோட 3வது வார தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, விஜயோட ஸ்பீச்சஸ் கொஞ்சம் ஷார்பன் ஆகுது. பட் இன்னும் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். இன்னும் நிறைய தெளிவான விளக்கங்கள், பேச்சுகளில் இன்னும் கொஞ்சம் தெளிவு இருக்கணும். இன்னைக்கு கூட ஒரு புதுசா பெருசா எதை பத்தியும் பேசின மாதிரி எனக்கு தெரியல. இஷ்யூஸை பத்தி பேசுறாரே தவிர, நான் ஆட்சிக்கு வந்தா இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு, செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி நடத்தலாமா அப்படின்னு கேட்கறதெல்லாம் சர்காஸ்டிக்கா இருக்கும். அதெல்லாம் கைத்தட்டல்களுக்கு நல்லா இருக்கும். பட் கான்கிரீட் சொல்யூஷன்ஸ் அவர் கொடுக்கணும். சரி, அவர் ஒரு உத்தரப்பிரதேசத்துலேயோ ஒரு பீகார்லேயோ கட்சி நடத்தலை, தமிழ்நாட்டில் கட்சி நடத்துகிறாரு. இன்னைக்கு நீங்கள் என்னதான் தமிழ்நாடு இந்த திராவிடியன் ரூலை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணாலும், இந்த திராவிடியன் ரூலால் நல்லது நிறைய நடந்திருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு எஜுகேஷன்லேயும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயும் சரி, நீங்கள் எல்லா இடத்துலையுமே ஒன் ஆஃப் த டாப் ஸ்டேட்ஸ். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் ரொம்ப கான்க்ரீட்டாக பேச வேண்டிய கட்டாயமும் அவசியமும் இருக்குது. அந்த கான்க்ரீட்னஸ் விஜயோட ஸ்பீச்சில் இன்னும் வரலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிட்னியை பற்றி பேசுகிறாரு, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பாருன்னு சொல்கிறோம்ல. நாங்கள் வந்தோம்னா அந்த மருத்துவக் கல்லூரியை மூடுவோம்னு சொல்லணும், இல்லை அந்த மருத்துவக் கல்லூரி மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும், இல்லை இந்த மாதிரி விஷயங்களில் அந்த ரூல்ஸை ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்ணுவோம், இல்லை கண்காணிப்பு அதிகரிப்போம். இதெல்லாம் எதுவுமே இல்லையே. பெண்கள் பாதுகாப்பை பற்றி ஒவ்வொரு மீட்டிங்லையும் பேசுகிறாரு. எப்படி நாங்கள் பாதுகாப்பை அதிகரிப்போம், எப்படி பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம்ங்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்கணும்ல. நான் ஏன் இதை கேட்குறேன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, இன்னும் 6 மாதத்துல நாங்கள் ஆட்சியில் உட்கார போகிறோங்கிறாரு. ஸோ 6 மாதத்துல உட்கார்றவங்களுக்கு ஒரு டெஃபினட் பிளான் இருக்கணும்ல. ஆனால் அந்த திமுக அதிருப்தி அப்படிங்கிறது மட்டுமே விஜய்க்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அல்லது பெரும்பான்மையான இடங்களை பிடிக்கிறதுக்கு சாத்தியமான விஷயமா இருக்குமா? ஏன்னா தொடர்ந்து அவர் பிரச்சாரம் 26ல் அவர் ஆட்சியை பிடிக்க போறாருங்கிறத களம் சொல்லல. அப்படிப்பட்ட ஒரு களம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி கொடுக்கலாம். விஜய் இஸ் அ பொட்டன்ட் ஃபோர்ஸ், இஸ் அ டிஸ்ரப்டர். அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் பொலிட்டிக்கல் சீனை ஒட்டுமொத்தமாக டிஸ்ரப்ட் பண்ணியிருக்காரு, இப்போவே பண்ணியிருக்காரு, இல்லைன்னா சொல்ல முடியாது. இந்த கூட்டம் ஒட்டுமொத்தமாக ஓட்டாக மாறாது, ஆனால் ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஓட்டாக மாறினாலே விஜய்க்கு அது ஒரு பெரிய வெற்றி தான். வெற்றி என்றால் ஆட்சி அல்ல, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவருக்கு வாக்குகள் வருவதே ஒரு பெரிய வெற்றி தான். ஏன்னா இங்கே எல்லாருமே நிறைய விஷயங்களை மறந்துடுறோம் பேசும்போது. எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு
கட்சி ஆரம்பித்தவர்கள், அரசியலுக்கு வந்த சினிமா நட்சத்திரங்கள் யாருமே பெருமளவுல வந்து வெற்றி பெறல. அதற்கு காரணம் வந்து அவர்களுக்கு பொறுமை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். விஜயகாந்த் அவர்களுக்கு 4 வருடம் தான் பொறுமை இருந்தது. ஒரு தேர்தல்ல 2006ல ஆரம்பிச்ச கட்சியை 2011ல கூட்டணிக்கு போயிட்டாரு. கூட்டணிக்கு போலன்னா விஜயகாந்துக்கு ஓரளவுக்கு எதிர்காலம் இருந்திருக்கலாம். அதே போன்று பக்கத்து மாநிலமான ஆந்திரால நீங்க சிரஞ்சீவி அவர்களுக்கு வந்து முதல் தேர்தல்லையே 18% 18 இடங்களையும் மக்கள் பரிசீலித்தார்கள். ஒரே ஒரு தேர்தலுக்கு அவர் தாக்கு பிடிச்சிருந்தாருன்னா அவர் முதலமைச்சர் ஆயிருக்கலாம். ஆனால் அவர் கட்சியை கொண்டு போய் காங்கிரஸ்ல சேர்த்ததுனால அவர் ஆள் அட்ரஸ் இல்லாம. இப்ப விஜய் அவர்களோட நிலைமையும் இதே மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள். நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய்க்கு அந்த பொறுமை இருக்கணும். 26ல ஒரு வேளை அவர் வைக்கின்ற அந்த இலக்கு வரலன்னா அவர் வந்து இங்க பாலிடிக்ஸ்ல இருக்கணுமா இல்லையா? இருந்தார்னா அவருக்கான வாய்ப்புகள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்களுடைய நேரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சொல்ல வர்றதாதான் அவர் வந்து திமுகவை ஷார்பன் பண்ண அந்த கிரிட்டிசிசத்தை ஷார்பன் பண்றது எல்லாத்தையும் பண்றது வந்து 26க்கு மட்டும் இருக்கக்கூடாது. 26ல நீங்க கட்சி ஆரம்பிச்ச உடனே நீங்க ஆட்சி அமைப்பது என்பது இந்த இப்ப இருக்கிற ஒரு சோசியல் மீடியா ஏஜ்ல அது சாத்தியமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு மிராக்கிள் நடக்கணும். அந்த மிராக்கிள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் இப்போது தென்படலை. ஒருவேளை ஜூன் ஜனவரிக்கு அப்புறம் தென்படுமான்னு எனக்கு தெரியல. பட் இப்ப நாம பேசும்போது விஜய் வந்து ஒரு பெரிய பொட்டன்ட் ஃபோர்ஸ் தான். 2 திராவிட கட்சிகளுக்குமே ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு பொட்டன்ட் ஃபோர்ஸா தான் நான் விஜயை பார்க்கிறேன். ஆனால் முதல் தேர்தலே ஆட்சி அமைக்கக்கூடிய அவ்வளவு பெரிய ஃபோர்ஸா விஜய் வந்து உருவெடுப்பார் இந்த 6 மாசத்துல அப்படிங்கிறத நான் நம்பல. இந்த 3 பிரச்சாரங்கள்லயுமே திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து முன் வச்சு விஜய் வந்து பேசுறாரு. பட் இருந்தாலும் அதுல ஃபேக்ட் செக் அப்படின்னு நிறைய பார்க்கும்போது நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தக்க பதிலடிகளும் வந்து தலைவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. நாகப்பட்டினத்துல விஜய் பேசியிருந்த பேச்சுக்கு வந்து நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் வந்து உரிய விளக்கம் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ விஜய் அவர்களுக்கு இன்னும் ரிசர்ச்ல அவர் மேம்படணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். அதுதான் சொல்றேன். நீங்க கான்கிரீட் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறீங்கன்னா அப்பதான் நீங்க ஹோம்ஒர்க் பண்றீங்கன்னு தெரியும். நீங்க குறை யார வேணும்னு சொல்லிட்டு போலாங்க. ஏன்னா எனக்கே தெரியுமே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுங்கிறது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதை வந்து ஆம்பிளிஃபை பண்றது வந்து ஒரு எதிர்கட்சியினுடைய வேலை. நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆம்பிளிஃபை பண்றது மட்டும் இல்லாம அதை நீங்க அதற்கான தீர்வு என்னன்னு நீங்க தானே சொல்லணும். ஒரு அரசியல் கட்சியா தீர்வு நீங்க சொல்லணும்ல. ஒரு பத்திரிகை செய்தியிலேயே கூட நீங்க ஒரு செய்தியை எழுதுனீங்கன்னா அந்த செய்திக்கான தீர்வை நம்ம கொடுக்குறோம்ல. 2 பேர்கிட்ட பேசி இந்த விஷயத்தை இப்படி கையாளலாம் இல்லை அப்படி கையாளலாம் என்று ஒரு பத்திரிகையாளரே வந்து ஒரு 2 சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப அரசியல் கட்சியாக ஒரு ஆளப்போகும் இடத்தில் நாங்கள் இருக்கிறோம், ஆளுவோம், இன்னும் 6 மாதத்தில் தமிழ்நாட்டை ஆளுவோம் சொல்றவங்க கான்கிரீட் சொல்யூஷன்ஸ் கொடுக்கணுமா இல்லையா? அந்த கான்கிரீட் சொல்யூஷன்ஸ் வராததுக்கு காரணம் அவங்க ஹோம்ஒர்க் பண்ணலங்கிறது தான். நாகப்பட்டினத்துல ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு, கச்சத்தீவு அப்படிங்கிற விஷயம். கச்சத்தீவு மீட்டுட்டா மீனவர்கள் பிரச்சனை சால்வ் ஆயிடுமா? இப்படிதான் எல்லா கட்சிகளும் மக்களை நம்ப வைத்திருக்கிறார்கள். அதே விஷயத்த விஜய் எடுக்கிறதுல விஜய் என்ன இன்னைக்கு பேசினாரு புதுசா. ஆமா, நீங்க புதுசா தான் பேசணும். என்ன புதுசா பேசுறது? நீங்க புதுசா தான் பேசணும். கச்சத்தீவுல விஜய் எப்படி புதுசா பேசியிருக்கலாம் நான் சொல்றேன். இல்ல, அந்த விஷயத்துக்குமே கச்சத்தீவு பத்தி விஜய் பேசின பிற்பாடுதான் இலங்கை அதிபர் வந்து அந்த கச்சத்தீவை பார்வையிட்டாங்க. அப்படியெல்லாம் இல்ல, அதெல்லாம் வந்து கட்டமைக்கப்படுகின்ற விஷயங்கள்ங்க. நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, அந்த கேள்விக்கான பதில் வந்தது. அந்த பதிலுக்கு பிறகு அவர் அங்க போனாரு. அவர் முதல் முறையா இப்பதான் இலங்கை அதிபரான பிறகு நார்தன் போறாரு, கச்சத்தீவுக்கு போறாரு. விஜய்க்காக போனாருங்கிறதெல்லாம் நான் நிச்சயமா ஏத்துக்கல. அவர் இந்தியாவுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு போனாரு. அவர் வந்து இந்தியாவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, எங்களை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காதீங்க, நான் வந்து கச்சத்தீவு வரைக்கும் நான் வருவேன் அப்படிங்கிற மெசேஜ் வந்து அந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு டிப்ளமேட்டிக் மெசேஜ். அது என்னை வந்து நீங்க ரொம்ப காஷனா ஹேண்டில் பண்ணுங்க, என்னை வந்து நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும்னு இந்தியாவுக்கு கொடுக்குற மெசேஜ். அதையும் நீங்க திருச்சி அதையும் விஜய்க்காக தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னாலாம் டிப்ளமசி ஃபாரின் பாலிசிலாம் அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. இது வந்து ஒரு சர்க்கார் போன்ற படம் இல்லை, இது வந்து நிஜம். இங்க வந்து இவங்க நினைக்கிற மாதிரிலாம் எல்லா விஷயங்களையும் பண்ண முடியாது. கச்சத்தீவு பத்தி பேசுவோமே. விஜய் இன்னைக்கு கேட்கிறாருல, நான் என்ன புதுசா பேசுறது? கச்சத்தீவு பத்தி புதுசா யோசிச்சிருக்கலாம். கச்சத்தீவுங்கிறது வந்து அந்த தீவுல இருந்து அந்த தீவை தாண்டி மீனவர்கள் போறதுதான் பிரச்சனை.
கச்சத்தீவை கொடுத்தது பிரச்சனை இல்லை. கச்சத்தீவு ஏன் மீனவர்கள் வந்து இலங்கைக்கு போய் மீன் பிடிக்கிறாங்க? ஏன்னா இங்க மீன் வளம் இல்லை. இங்க ஏன் மீன் வளம் இல்லை? அப்போ நம் நாட்டு மீனவர்கள் இங்க மீன் பிடிக்காம இலங்கையில போய் பிடிக்கிறாங்கன்னா அப்ப அரசாங்கங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கு? அதுக்கு என்ன அப்ப நீங்க என்ன சொல்யூஷன் கொடுக்கணும்? டீப் சி ஃபிஷிங் கொடுக்குறீங்களா? இல்ல இந்த இடத்துல இந்த 14 நாட்டிக்கல் மைல்ல மீன்கள் வளர்வதற்கான முயற்சிகள் என்ன எடுக்க போறீங்க? பாட்டம் ட்ராலிங் அப்படிங்கிற அந்த ஃபிஷிங் மெத்தடை இந்திய அரசாங்கம் ஏன் வந்து இன்னும் நிறுத்தாம இருக்கிறாங்க? அது இலங்கையில அது பேன் ஆயிருக்கு. இந்தியால ஏன் நிறுத்தாம இருக்கிறாங்க? இந்த மீனவர்களுக்கு மாற்று வழியே சொல்லி கொடுக்காம இருக்கிறாங்க. நாம வந்து சஸ்டைனபிள் ஃபிஷிங்க்கு போகணுன்ற விஷயத்த விஜய் ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கலாம். ரொம்ப அழகா வந்து அதை வந்து கச்சத்தீவுங்கிற பிரச்சனையை அரசியலாக்குகிறார்கள். கச்சத்தீவு மீட்பதனால மட்டும் நாளைக்கு மீனவர்களுடைய பிரச்சனை தீந்துராது. மீனவர்களுடைய பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கும் இலங்கை கடற்படையினரால் அவர்கள் தாக்கப்படுவதற்கும் சம்பந்தம் இல்லை. இந்த விஷயத்த வேற மாதிரி அணுகணும்னு விஜய் அணுகிருக்கலாமே. அதை தான் புதுசா எதிர்பார்க்கறதுங்கிறது. அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த கிட்னி விஷயத்திலே நான் ஒரு ரோட் மேப் போட்டு வந்திருக்கலாம்ல. இனிமே நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இதுக்கு வந்து ஒரு தனி போர்ட்டல் போடுவோம். இத்தனை பேரை அப்பாயிண்ட் பண்ணி இதை வந்து நாங்க இது பண்ணுவோம். இந்த மாதிரி எந்தெந்த ஏரியால இதெல்லாம் சஸ்பெக்ட் பண்றோமோ, கிட்னி ராக்கெட் நடக்குதுன்னு சஸ்பெக்ட் பண்றோமோ அந்த ஏரியாலாம் வல்னரபிள் ஏரியாஸா நாங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதற்காக ஒரு குழு அமைப்போம். அதற்காக ஒரு டிபார்ட்மெண்ட் அமைப்போம். இதெல்லாம் தான் புதுசா யோசிக்கிறது. செவ்வாய் கிரகத்துக்கு யாரும் அவரை போக சொல்லல. இல்ல, அந்த கேள்வி என்னன்னா, புதுசா பேசுன்னு சொல்றது யாரு? அரசியல்வாதிகள் சொல்ல, மக்கள் தான் சொல்றாங்க. அது வந்து மக்களையே திருப்பி கிண்டல் பண்ற மாதிரி நான் ஏன் புதுசா பேசணும்? விஜய் என்ன நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன்னா, ரொம்ப சிம்பிளா வந்து தேர்தலில் ஜெயிச்சுட்டு போயிடணும்னு நினைக்கிறாரு. அவர் திமுகவை திட்டி மட்டுமே தேர்தலில் ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா திமுகவை திட்டி மட்டுமே இங்கு தேர்தலில் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்காக திமுக புனிதமான கட்சின்னு சொல்ல வரல. இங்க ப்ராப்ளம் என்னன்னா, ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபெர்டைல் எலக்டோரல் கிரவுண்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஜெயலலிதா அவர்களும் சரி, எம்ஜிஆர் அவர்களும் சரி, 2 பேருமே இந்த திமுக எதிர்ப்புல தான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த எதிர்ப்பை அறுவடை செய்தே நாம் ஆட்சிக்கு வரலாம்னு விஜய் நினைக்கிறாரோ அப்படிங்கிறது தான் தோணுது. பட் அதற்கான சாத்தியங்கள், அவர் ஒரு 10 வருஷம் ஸ்டாண்ட் பண்ணாருன்னா அதற்கான சாத்தியங்கள் நிச்சயமா இருக்கு. கண்டிப்பா சார். விஜய்க்கு வந்து அவர் கொஞ்சம் பொறுமையா இருந்தார்னா அவர் தமிழ்நாட்டை ஆள்வதற்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்குது. பட் அவர் வந்து he shouldn't be a man in a hurry. அவர் இப்ப பேசும்போது எல்லாரும் விஜய் கிட்ட எதிர்பார்க்க ஃபேன்ஸ் ஓட்டு போட்டுருவாங்க. அங்க 8 மணி நேரம் போய் அவன் நின்று வெயில்ல பாக்குறான்னா அவன் கண்டிப்பா ஓட்டு போட தான் போடுவான். பட் அவங்க ஃபேன்ஸ் ஓட்டு போட்டா மட்டுமே விஜய் ஜெயிக்க முடியாதுல்ல. என்னை போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள்லாம் சாமானியர்கள், மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்கலாம் ஓட்டு போட்டாதான் அவரால் ஜெயிக்க முடியும். அப்ப மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து யோசிப்பாங்க, இந்த விஜய் வந்தா என்ன பண்ணுவாரு அப்படின்னு யோசிக்கும் போது கான்கிரீட் சொல்யூஷன்ஸ் நீங்க கொண்டு வந்து கொடுக்கணும். நீங்க வெறும் ஒரு கட்சியினுடைய எதிர்ப்பையே வைத்து நீங்கள் அரசியல் செய்ய முடியாது. கான்கிரீட் சொல்யூஷன்ஸ் எல்லா விஷயங்களுக்கும் நீங்க கான்கிரீட்டா சொல்லணும். இன்னைக்கு வந்து எல்லா கட்சிகளையும் எதிர்க்கிறார் விஜய். இப்ப இது வரைக்கும் அதிமுகவை எதிர்க்காம இருந்தாரு, இன்னைக்கு அதிமுகவையும் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அப்ப என்னன்னா, விஜய்க்கு வந்து தன்னுடைய செல்வாக்கில் மட்டும் தான் ஆட்சிக்கு வர வேண்டும், இல்ல கட்சியை ஜெயிக்க வைக்க வேண்டும்ன்ற எண்ணம் தான் இருக்கிறது. அவருக்கு கூட்டணிக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்ப என்ன பண்ணும்னா, விஜய் வந்து அப்போ அங்க வந்து ஒரு சீரியஸ்னஸ் இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஸோ அந்த சீரியஸ்னஸ் வந்து 26க்கு பின்னாலும் அவர் இருப்பாரா அப்படிங்கிறதான். அவர் இன்னைக்கு மாற்றம் இல்லைங்கிறாரு. ஆனா முதல் அறிக்கையில அவர் சொன்னது வந்து அடிப்படை அரசியல் மாற்றத்தை நான் கொண்டு வருவேங்கிறார். நான் வந்து யாருக்கும் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, நானும் சொல்யூஷன், பார்ட் ஆஃப் த சொல்யூஷனுங்கிறாரு. ஆனா அவர் சொன்னது வந்து ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் சேஞ்ச். அந்த ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் சேஞ்சுங்கிறது வந்து இன்னைக்கு அரசியல்ல நடக்கிற விஷயங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கணும். ஆனா அவர் பண்றதும் இன்னைக்கு அரசியல்ல என்ன நடக்குதோ அதே அரசியலை தான் மாத்தி பண்ணிட்டு இருக்கிறதா தோணுது. ஸோ விஜய் கிட்ட வந்து ஒரு அடிப்படை அரசியல் மாற்றத்தை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நான் சொன்ன மாதிரி ஃபேன்ஸ் ஓட்டு போட்டுருவாங்க. பட் சாமானிய மக்கள் ஓட்டு போடணும்னா இன்னும் விஜய் அதிகமாக உழைக்கணும், மக்களோடு மக்களாக சேர வேண்டும். நீங்கள் ஒரு பஸ்ஸில் நின்றுக்கிட்டு பேசுறது வந்து கைத்தட்டல்களுக்கு நன்றாக இருக்கும். எல்லாருமே உங்களை வந்து ஒரு உச்ச நட்சத்திரை பார்த்த அந்த உற்சாகத்தில் எல்லாரும் கைத்தட்டுவாங்க, எல்லாரும் கூச்சல் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த மக்களோடு மக்களாக நீங்கள் இறங்கி மக்களோடு பேச வேண்டும். எம்ஜிஆர் என்கின்ற உச்ச நட்சத்திரமே மக்களோடு நடந்தார்.
ஜெயலலிதாவும் மக்களோடு நடந்தார். அவங்கெல்லாம் மக்கள் டச் இல்லாம போனது வந்து கடைசி டென்யூர்ல தான் இருந்திருக்கும். அதுவும் உடல்நிலை அது போன்ற விஷயங்கள்ல தான் இருக்கும். ஸோ ஒரு தலைவர் வந்து மக்களோடு இருக்கணும். அப்பதான் மக்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை வரும். விஜய் வந்து அந்த பஸ்ஸை விட்டு இறங்கணும். பஸ்ஸை விட்டு இறங்கி மக்களோட மக்களா மிங்கிள் ஆகணும். பிரச்சனைகள் இருக்கும். அவருடைய ரசிகர்களையும் பொதுமக்களையும் கண்ட்ரோல் பண்றது வந்து ஹெர்குலியன் டாஸ்கா இருக்கும். ஆனா அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணாதான் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். நீங்க பஸ்ல இருந்தே பேசிக்கிட்டு இருக்க முடியாது. இல்ல, இன்னைக்கு கூட்டமே காலையில 8:45 நாமக்கல்ல பேசுவாரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவர் இன்னைக்கு பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி அளவுல ஆயிடுச்சு. அது கரெக்ட். ஆனா அவர் நாமக்கலுக்கு வந்ததே 11:30 மணிக்கு தான். அதையும் சொல்லணும். அவர் 8:45 நாமக்கலுக்கு வந்துட்டு அவருக்கு நாமக்கல் உள்ள 8:45 தான் சென்னையிலே கிளம்புறாரு. அதையும் சொல்லணும். பஸ்ல இருந்து ஜெயலலிதா பேசலையா, கருணாநிதி பேசலையா, எம்ஜிஆர் பேசலையான்னு கேட்பாங்க. ஆமா, பேசினாங்க. அவங்க எல்லாம் 20 வருஷம் 30 வருஷம் அரசியல்ல இருந்துட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற பிறகு பஸ் மேல ஏறி நின்று பேசினாங்க. நீங்க மக்களுடைய நம்பிக்கை பெறுவதற்கு முன்னரே நீங்க வந்து அந்த ஹை பெடஸ்டலுக்கு போகக்கூடாதுங்கிறது தான். மக்களோடு இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு மக்களுடைய பிரச்சனைகள் தெரியும். நீங்க மக்களோட கை குலுக்கணும். அப்பதான் மக்களுடைய பிரச்சனை தெரியும். மக்களோட மக்களாக நீங்க இருக்கணும். இது ஏன் சொல்றதுன்னா, விஜயினுடைய ரைவல்ஸ் எல்லாருமே மக்களோட மக்களா இருக்காங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர், அவரும் நிறைய இடங்கள்ல இறங்கி மக்களோட பேசுறாரு. போய் விவசாயிகளை சந்திக்கிறாரு. நிறைய கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கிறாரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் நிறைய இடங்கள்ல பங்கேற்கிறாரு. நிறைய பீப்புளை கூப்பிட்டு பார்க்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் இருக்கும்போது நீங்க ஒரு ஹை பெடஸ்டல்ல இருந்துட்டு மக்கள் கிட்ட இறங்கி வராம ஒரு பஸ்ல இருந்தே நீங்க பேசுனீங்கன்னா அது உங்களை வந்து மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தும். திமுக, பாஜக இந்த 2 கட்சிகளையுமே தான் கடுமையா விமர்சிச்சு வந்தாரு. அதன் பின்னர் திமுக வெர்சஸ் தாவேகா தான் களத்துக்கான போட்டியே அப்படிங்கிறதையும் சொன்னாரு. இன்னைக்கும் அதே தான் சொல்லியிருக்காரு. முதலாவதா பாசிச பாஜகவுக்கு நம்ம கிட்ட இடம் இல்லை. 2வது பாசிச பாஜக கூட அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சிருக்க திமுகவும் நமக்கு வேணாம். அதே மாதிரி மூச்சுக்கு 300 தடவை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இப்ப பாஜக கூடயே போய் அதிமுக திரும்ப கூட்டணி வச்சிருக்காங்க. நீட் ரத்து செய்யல, கல்வி நிதி நமக்கு விடுவிக்கல. இந்த மாதிரி தமிழகத்தை வஞ்சிக்கிற ஒரு மத்திய அரசோட எப்படி வந்து நீங்க கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவையும் இன்னைக்கு வெளிப்படையா தாக்கி பேசியிருக்காரு. ஸோ இது வந்து அடுத்து எந்த கட்டத்திற்கு எடுத்து சொல்லுங்க? இல்லை, அவர் வந்து யாரோடையும் கூட்டணி வச்சுக்க விரும்பலைங்கிறது தான் தெரியுது. அவர் முதல்ல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்காரு. அந்த விஷயத்துல வந்து விஜய், வி ஹேவ் டு பி ஃபேர் டு விஜய். அவர் எப்போ நான் அதிமுகவோட கூட்டணி வைப்பேன்னு சொன்னதே இல்லை. ஊடகங்களும் அதிமுகவும் தான் அந்த ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணாங்க. எங்கள் தலைமை ஏற்று வருபவர்கள் வரலாம், அதுதான் விஜய் கொடுத்த அதுதான் சொன்னது. அதிமுக போறதா இருந்தா போலான்னு அன்னைக்கே அவங்க கட்சிக்காரங்க சொல்லிட்டாங்க. அதிமுகவினுடைய தலைவர்களும் பாஜகவினுடைய தலைவர்களும் தான் தேவையில்லாமல் விஜயை தங்கள் கூட்டணிக்கு அழைத்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு மதுரை மாநாட்டிலே முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு விஜய். இன்னைக்கு இன்னொரு ஃபுல் ஸ்டாப் போட்டுக்கிட்டே போறாரு. நான் வந்து யாரோடையும் கூட்டணி இல்லை, என்னை ஏற்றுக்கொள்பவர்களோடு மட்டும்தான் கூட்டணி. அது மட்டும்தான் விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆகும். அதிமுகவையோ இல்லை இன்னொரு கட்சியை ஆட்சியில் அமர்த்த வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு கிடையாது. அந்த அவசியம் விஜய்க்கு இல்லை. அப்படி இருந்திருந்ததுன்னா அவர் அரசியலுக்கே வர வேண்டாம். அவர் முதலமைச்சர் ஆகணும் தான் அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சியை நடத்துறாரு. அவருக்கு திமுக வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போறாரு. ஸோ விஜயை பொறுத்தவரையில் அவர் தனியாக தான் நிற்பார். இன்னைக்கு அதை ரொம்ப தெளிவுபடுத்தி பேசியிருக்கிறார். அதில் ஒன்றும் பெரிய மாற்று கருத்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் இன்னொன்று, அதிமுகவை டார்கெட் பண்ணுறது எதுக்குன்னா, அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நான் யாரோடும் கூட்டணி வைக்க மாட்டேன், அதிமுகவோடும் கூட்டணி இல்லை. அதிமுகவை டார்கெட் பண்ணி பேசுறது இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுகவுக்கு போக வேண்டிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் தனக்கு வரணும்னு விஜய் நினைக்கிறார். விஜய் வந்து முழுக்க அந்த திமுக எதிர்ப்பை வந்து அறுவடை செய்யணும்னு நினைக்கிறாரு. அதை இதுவரை அறுவடை செய்து கொண்டிருந்த அதிமுகவை தான் அவர் மறைமுகமா டார்கெட் பண்றாருன்னு நான் பாக்குறேன். ஸோ அதிமுகவை பெருமளவுல விமர்சிக்கலாம். ஆனா என்ன எந்த இடத்துல விமர்சிக்கிறாருன்னா, அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற இடத்துல வந்து அவங்கள வந்து விமர்சிச்சு அந்த ஓட்டை எனக்கு போடுங்கிறார். அதிமுகவுக்கு நீங்க வாக்களிக்க கூடாது, அவங்க பாஜக கூட கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு சொல்ற விஜய், நீங்க திமுகவுக்கு போடுற வாக்கும் மறைமுகமா பாஜகவுக்கு தான் போகுது, அவங்க வந்து அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. இல்ல, அண்டர் கிரவுண்ட் டீலிங் எல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல. அவங்க எல்லா இடத்துலையும் பாஜகவை எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. அதை தான் மக்கள் பார்ப்பாங்க. அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குங்கிறத நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அது உண்மையாகவே இருந்தாலும் கூட அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும்ல.
இவங்களுக்கு இவ்வளோ டீலிங்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அது வந்து அவருடைய பிரச்சார யுக்தி. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, திமுகவை வந்து நீங்கள் வெறும் திமுக கிரிட்டிசிசம் இல்லாமல் பாஜகவோடு திமுகவை சேம்ஸ் 2 sides ஆஃப் த சேம் காயினை காமிச்சாதான் மக்கள்கிட்ட வந்து பெருமளவில் திமுக எதிர்ப்பு வீரியம் அடையும்னு விஜய் நினைக்கலாம். அதற்காக தான் அவர் பேசுறாரு. பட் விஜய் வந்து பாஜகவையும் திமுகவும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றதெல்லாம் மக்கள் பெருமளவில் நம்ப மாட்டாங்க. ஏன்னா தினமும் திமுக பாஜகவை வச்சு தான் திட்டிக்கிட்டு இருக்குது. பாஜகவை வச்சு தான் அவங்க அடுத்த முறையும் ஆட்சிக்கு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாஜக எதிர்ப்பு தான் திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேர்தல் ஆயுதமாக இருக்கிறது. அதை நம்பிதான் மக்கள் இந்த 3 தேர்தலில் ஓட்டும் போட்டிருக்காங்க, குறிப்பா 2024. அதை மக்கள் பெருசா நம்ப மாட்டாங்க. இன்னொன்று, இந்த டிஎம்கே வர்சஸ் டிவிகே வந்து ஒன்று விஜயினுடைய ஆசை, இன்னொன்று அது வந்து விஜயினுடைய எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். அது வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகேவா ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து தேர்தல் முடிவு மட்டும்தான் சொல்லணுமே தவிர, அதற்கு முன்னால் இதை வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகே ஃபைட்டாக நீங்கள் கன்சிடரே பண்ண முடியாது. அதிமுக அப்படிங்கிற கட்சியை நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டுலாம் தமிழ்நாட்டில் பேச முடியாது. அப்படி பேசணும்னா அந்த அதிமுகவுக்கு ஈக்குவலான வாக்குகளை விஜய் எடுத்தாதான் அப்போ பேச முடியும். விஜய் வந்து இன்னும் அன்டெஸ்டட் தான். அவர் வந்து டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்ட பிறகுதான் அவர் டிஎம்கே வர்சஸ் டிவிகேவா இல்லை வந்து டிஎம்கே வர்சஸ் இன்னும் ஏடிஎம்கே தானாங்கிறது வந்து 26 தான் தெரியும். இப்போ அது வந்து விஜயினுடைய ஆசை, டிஎம்கே வர்சஸ் டிவிகேவா இது இந்த களத்தை மாற்றணும்னு அவர் நினைக்கிறாரு. அவர் மாற்ற முடியுமா இல்லையான்றது வெளிச்சம் தான். பட் அதிமுகவை நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணவே முடியாது. அதிமுகங்கிற கட்சி வந்து நீங்க செயலிழந்து போச்சுன்னு நிறைய பேர் சொன்னாலும் கூட அந்த கட்சிக்கான உண்மையான தொண்டர்கள், அந்த கட்சிக்கு மினிமம் நான் சொல்றேன் 20% வாக்குகள் வந்து அந்த கட்சிக்கு இன்னமும் இருக்கிறது. அந்த கட்சி அவ்வளவு சுலபத்துலலாம் நீங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு போயிட முடியாது. அதற்கான கால சூழ்நிலைகளும் இன்னைக்கு இல்லை. நேற்றைய தினம் வந்து ஒரு 2 வீடியோக்கள் வந்து வைரலா போயிட்டு இருந்தது சார். ஒன்னு சீமான் அவர்கள் பேசினது, இன்னொன்னு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசினது. சீமான் அவர்கள் வந்து விஜயனுடைய பிரச்சாரம் பத்தி பேசும்போது அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வந்து கடுமையா விமர்சிச்சு பேசியிருந்தாரு. அதுக்கு அதிமுகவை சேர்ந்தவர்களும் திமுகவை சேர்ந்தவர்களும் வந்து தொடர்ந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. சீமானுடைய இந்த பேச்சை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சார்? விஜய் அப்படின்னாலே ஆரம்பத்துல வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதன் பிறகு உங்களை யார் புகழின் உச்சத்தை விட்டுட்டு வர சொன்னது, கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வர சொன்னது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நேத்து வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு சார். சீமானோட பேச்சு நம்ம சீமான் அவர்களுடைய பேச்சுகள் ஒரு என்ன சொல்றது, ஒரு வெஞ்சன்ஸா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவரு ஒருவேளை விஜய் அரசியலுக்கு வந்தப்ப கொடுத்த வரவேற்பு வர்றதுக்கு முன்னால அவர் ஒருவேளை தன்னோட சேர்ந்து பயணிப்பாரு, இல்ல தமிழ் தேசியத்தை மட்டும் விஜய் எடுப்பாருன்னு நினைச்சிருக்கலாம். பட் விஜய் வந்து பெரிய அளவுல சீமானை கண்டுகொண்ட மாதிரி தெரியல. அதனுடைய வெளிப்பாடாக தான் நான் இதை பார்க்கிறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்களுக்கு வந்து விஜய் இந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகு சீமானுக்கு வந்து காம்படிஷன் ரொம்ப டைட் ஆயிருக்குங்க. ஏன்னா அவரே நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்காரு, யங் ஓட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அதுல வந்து மிகப்பெரிய அளவுல சீமானுடைய அந்த ஓட்ஸை வந்து எடுக்கும் பொழுது அந்த டெஸ்பிரேஷன்ல தான் சீமான் பேசுறாரே தவிர வேற ஒன்றும் சீமானுடைய பேச்சுகளுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல நீங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து விஜயையும் திமுக அதிமுக அதே இடத்துல வச்சு ரொம்ப கடுமையா தாக்கி பேசுறாரு. இது போன்ற விமர்சனங்களை சீமான் தவிர்க்க வேண்டும், ஆனால் அவர் தவிர்க்க மாட்டார். அவரோட அரசியல் அப்படிதான் இருக்கு. திராவிட கட்சிகளை எதிர்த்து மட்டும்தான் அந்த போன்ற பேச்சுகளை பேசிதான் அவர் வந்து கட்சியை நடத்தி கொண்டு மாநாடு வரைக்குமே திராவிடமும் தமிழ் தேசியம் நமது இரு கண்கள் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்ற வரைக்குமே ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆதரவுல இருந்தாரு. அதன் பிறகு ஒரு மரியாதை இல்லாத சொற்கள், லாரி அப்படிங்கறதெல்லாம் கம்பேர் பண்ணி நடுவுல நின்னா லாரி அடிச்சு இதுவாயிடும் சொல்றதெல்லாம் வந்து ஒரு அரசியலுக்கு நாகரிகமான ஒரு பேச்சாக எனக்கு. அதே மாதிரி நேற்றைய தினம் துணை முதல்வர் உதயநிதி வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. சனிக்கிழமைகள்ல மட்டும் வெளியில வர ஆள் நான் கிடையாது, வாரத்துல 4-5 நாட்கள் நான் வெளியில தான் வருவேன், மக்களை சந்திப்பேன் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு. ஸோ இது வந்து விஜய் அவர்களை வந்து இதனால் வரைக்கும் அமைச்சர்கள் வந்து விஜயனுடைய விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ முதல் முறையா துணை முதல்வர் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காரு சார். இதை நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இப்ப ஏற்பட்டிருக்கா? இல்ல, முதலமைச்சரே நிறைய இடங்கள்ல விஜய் மறைமுகமாக தாக்கி பேசியிருக்காங்க. அதனால துணை முதலமைச்சரும் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏமா நிச்சயமா அவங்க பேசணும். ஏன்னா விஜய் வந்து ரொம்ப வெளிப்படையா சிஎம் சார் இதுக்கு பதில் சொல்லுங்க, சிஎம் சார் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையா கேட்கிறாருல. நீங்க ரொம்ப நாளைக்கு வந்து நீங்க விஜயை இக்னோர் பண்ணவும் முடியாது. நீங்க வந்து பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். ஸோ அந்த கிரிட்டிசிசத்தெல்லாம் விஜய் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்.
வீக்கெண்ட் பாலிட்டிஷியன் உதயநிதி இல்லை. வேற யாராவது சொன்னா கூட விஜய் அதுக்கு வந்து கான்கிரீட்டா பதில் சொல்லணும். நான் ஏன் சனிக்கிழமை மட்டும் வெளியில வரேன்னு ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டா அதுக்கு விஜய் பதில் சொல்ல. கடந்த பிரச்சாரத்துல இல்ல அது பதில் இல்லை. நான் உங்களை பார்க்க வரேன்னா அப்ப மற்ற உங்களுக்கு தலைவர்கள்லாம் அப்ப மற்ற தலைவர்கள் மற்ற நாட்கள்ல போறாங்களா? அவங்கெல்லாம் எப்படி மக்களோட அனுமதி இல்லாம மக்களோட ஆதரவு இல்லாம சும்மா போய் என்ன செவுத்துக்கு பேசிட்டு வராங்களா? அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய சுச்சுவேஷன், அவர் சனிக்கிழமை மட்டும்தான் வருவேங்கிறார். பட் அந்த கிரிட்டிசிசம்லாம் ஏற்றுக்கணும். அந்த கிரிட்டிசிசத்துக்குலாம் நீங்க நியாயமா பதில் சொல்லணும். அப்போ விஜய் அவர்களுடைய குறிக்கோள் வந்து கூட்டத்தை காட்டுவது மட்டும்தான் ஒரு கேள்வி எழுதில்ல. அது முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அதுக்கு நீங்க ப்ராப்பரா கிரிட்டிசிஸ் அந்த கிரிட்டிசிசத்துக்கு நீங்க ப்ராப்பரா பதில் சொல்லணும். போன வாரம் சொன்னது பதில் இல்லை. ஸோ நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். இனி அடுத்தடுத்து வரும் பிரச்சாரங்கள்ல விஜய் எந்த மாதிரியான விஷயங்களை பேசுறாரு, அது எந்த அளவுக்கு சாத்தியமானதா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி.